ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. மகிமை மேகம் சூழவே விண்ணில் செல்வோமே, மகிமை மேகம் சூழவே விண்ணில் செல்வோமே, மகிமை மேகம் சூழவே விண்ணில் செல்வோமே. நம் ஜெபத்தை கேட்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களே, நம் ஜெபத்தை கேட்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களே, ஜெபத்தை கேட்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களே. உத்தரவு தருபவரே ஸ்தோத்திரங்களே, மகிமை மேகம் சூழவே விண்ணில் செல்வோமே, மகிமை மேகம் சூழவே விண்ணில் செல்வோமே, மகிமை மேகம் சூழவே விண்ணில் செல்வோமே, மகிமை மேகம் சூழவே விண்ணில் செல்வோமே. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. மகிமையின் மேகம் சூழும்போது நாம் விண்ணில் செல்வோம். ஹல்லேலூயா. மறுரூப மகிமையில் சேர்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை தாங்குகிறவராய் ஏந்துகிறவராய். ஹல்லேலூயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஹல்லேலூயா நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமப்பவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார் இயேசு, என்றுரைக்கின்றார். நீதி என்ற சூரியன் இயேசு ராஜா, நீதி என்ற சூரியன் உன்மேலே உதிக்கும் செட்டைகாலின் நிழலில் ஆரோக்கியமே, அவ செட்டைகாலின் நிழலில் அடைக்கலமே. இதுவரை தாங்கி இனிமேலும் தாங்கி, இதுவரை தாங்கி இனிமேலும் தாங்கி நடத்தியே செல்வீர் செல்வீர் செல்வீர். உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் தப்புவிப்பேனே, உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் தப்புவிப்பேனே. உச்சந்தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார் இயேசு, என்றுரைக்கின்றார். உன் வியாதிகளை போக்கி, உன் வியாதிகளை நீக்கி, வியாகுலங்கள் போக்கி சுகவேலன் ஆரோக்கியம் கர்த்தர் தருகின்றார், சுகவேலன் ஆரோக்கியம் கர்த்தர் தருகின்றார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார். ஆதியும் நான் காணவில்லையே, அந்தமும் நான் காணவில்லையே, ஆதியும் நான் காணவில்லையே, அந்தமும் நான் காணவில்லையே. நான் கண்டதும் காண்பதும் மகிமைதான், நான் கண்டதும் காண்பதும் மகிமைதான். நான் வளர்ந்ததும் வளர்வதும் பூயமே, நான் வளர்ந்ததும் வளர்வதும் பூயமே, நான் வாழ்ந்ததும் வாழ்வதும் பூயமே.
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார் இயேசு என்றுரைக்கின்றார். உனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்களே, உனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்களே வாய்க்காதே போக செய்திடுவாரே, வாய்க்காதே போக செய்திடுவாரே. உன்னோடு யுத்தம் செய்வோரைதான், உன்னோடு யுத்தம் செய்வோரைதான் காண மாட்டாயே, நீ காண மாட்டாயே, காண மாட்டாயே மகளே, காண மாட்டாயே. உன் வாயோ என் வாயோ சொல்வோரிடம், உன் வாயோ என் வாயோ சொல்வோரிடம், என் வாயே கர்த்தர் இருக்கின்றார், என் வாயே என் வாய் கர்த்தர் இருக்கின்றார். மகளே என் வாயே என் வாய் கர்த்தர் இருக்கின்றார், மகனே என் வாயே என் வாய் கர்த்தர் இருக்கின்றார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார் இயேசு என்றுரைக்கின்றார். எலியாவை போல ஜெபித்திடுவாயே, அக்கினி ஜுவாலையாய் மாறிடுவாயே. எலியாவை போல ஜெபித்திடுவேனே, ஏனோக்கை போல சஞ்சரிப்பேனே, ஏனோக்கை போல சஞ்சரிப்பேனே. அவர் வருகையை எங்கும் சொல்லிடுவேனே, ஆமேன் வருகையை எங்கும் சொல்லிடுவேனே. எஸ்தரை போல உபவாசித்து, எஸ்தரை போல உபவாசித்து தேசத்திற்காய் கதறிடுவேனே, இந்திய தேசத்திற்காய் ஜெபித்திடுவேனே. எழுப்புதல் காண ஜெபித்திடுவேனே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார் இயேசு என்றுரைக்கின்றார். ஆரோனின் அபிஷேகம் உன்மேலே வழியும், ஆரோனின் அபிஷேகம் உன்மேலே வழியும், வழியும் வழியும். ஆரோனின் அபிஷேகம் உன்மேலே வழியும். மெல்ஷிதாக்கின் வஸ்திரம் உன்னை வந்து மூடும், மெல்ஷிதாக்கின் வஸ்திரம் உன்னை வந்து மூடும். நீதியின் சால்வீனை தரித்திடுவார் இயேசு, நீதியின் சால்வீன் தரித்திடுவார். உன்னீலே உன்னீலே மகிமைப்படுவார் இயேசு, உன்னீலே உன்னீல் மகிமைப்படுவார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார் இயேசு என்றுரைக்கின்றார். பரம கானானை காண்பேன், பரமனை துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். பரம கானானை காண்பேன், பரமனை துதிப்பேன், பரம கானானை காண்பேன், பரமனை துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். பரம எருசலேமே இறங்கும், மணவாட்டியாய் இறங்கும், பரம எருசலேமே இறங்கும், மணவாட்டியாய் இறங்கும், இறங்கும். அதில் வாழ்ந்திருப்போமே, சுகித்திருப்போமே, துதித்திருப்போமே, அதில் வாழ்ந்திருப்போமே, நாம் சுகித்திருப்போமே, துதித்திருப்போமே,
அதில் வாழ்ந்திருப்போமே, துதித்திருப்போமே, நாம் மகிழ்ந்திருப்போமே. உச்சந்தாலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார் இயேசு, என்றுரைக்கின்றார். ஆரோனின் அபிஷேகம் உன்மேலே வழியும், ஆரோனின் அபிஷேகம் உன்மேலே வழியும். மெல்ஷீதாக்கின் வஸ்திரத்தால் உன்னை மூடுவேன், மெல்ஷீதாக்கின் வஸ்திரத்தால் உன்னை மூடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மை தாங்குகிறவராய் ஏந்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேனே. உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேனே. ஏசாயா 40 அதிகாரத்தில் 11வது வசனத்திலே கர்த்தர் இப்படி பேசுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது. ஆமென். மேய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டு குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து, அல்லேலூயா, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் தம் புயத்தினால் நம்மை சேர்ப்பாராம். நான் வளர்ந்ததும் நான் வளர்வதும் அவர் புயமே. இந்த பாடலை அபிஷேகிக்கும் போது, ஆதியும் நான் காணவில்லையே, அந்தமும் நான் காணவில்லையே, நான் கண்டதும் காண்பதும் மகிமைதானே, நான் வளர்ந்ததும் வளர்வதும் புயமே. அல்லேலூயா. ஜெபத்தில் ஆண்டவருடைய வல்லமையினால நிரம்பப்பட்டு, பரிசுத்தாவியனோட அபிஷேகத்தால் நிரம்பப்பட்டு பாடிக்கொண்டு இருக்கும் போது ஒரு மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. ஆதியும் காண முடியவில்லை, அந்தமும் காண முடியவில்லை. ஹல்லேலூயா. பஞ்சு மெத்த மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. பெரிய புயங்கள். ஹல்லேலூயா. வெண்மையான புயங்கள். அந்த புயத்தில் நான் வளர்வதும் நான் வளர்ந்ததும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார் நம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏசாயா 54:17 அதிகாரத்துல கர்த்தர் இப்படியாக நம்மளோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஐம்பத்தி 17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை அநேகர் குற்றப்படுத்துவார்கள், நம்ம அநேகர் காயப்படுத்துவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும் போதும் சரி, வெளியில செல்லும் போதும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, ஹல்லேலூயா, குற்றப்படுத்துவதற்கென்று அநேகர் இருப்பார்கள். ஆமென். நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் கர்த்தர் இறுதியில் ஜெயமாக நமக்கு மாற்றி கொடுப்பார். ஆமென். நமக்கு விரோதமாக காணப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். இது அவர் தருகிற சுதந்திரம். அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு தம்மால் அபிஷேகப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:36-37 சொல்கிறார், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். அல்லேலூயா. எலியாவை போல ஜெபிப்பேன். அந்த வரிகளை கர்த்தர் பாடலாக கொடுத்தார்.
எலியாவை போல கருத்தாய் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். எப்படி என்றால், இருதயங்கள் கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி, ஹல்லேலூயா, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும்படியாக, ஹல்லேலூயா, தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு இருக்குமானால், எஸ்தரை போல உபவாசித்து ராஜாதி ராஜா தேவாதி தேவனின் கண்களில் தயை பெறும்படி தன் இனத்தாருக்காக, தன் ஜனத்தாருக்காக எஸ்தர் ராஜாத்தி கதறினாள். ஹல்லேலூயா. இவ்வுலகில் அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உண்டு, நம் சொந்த பந்தங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் எஸ்தரை போல திறப்பில் நின்று நாம் ஜெபிப்போமானால், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மையும் ரட்சித்து நம் ஜனத்தாரையும் இனத்தாரையும் நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் நரகாக்கினைக்கு போகாதபடி, ஹல்லேலூயா, ரட்சிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எலியாவை போல ஜெபித்திடுவேனே, ஏனோக்கை போல சஞ்சரிப்பேனே, மெல்ஷிதாக்கின் வஸ்திரம் என்னை மூடுமே. மெல்ஷிதாக்கின் வஸ்திரம், நம்ம ஊழியங்கள் மெல்ஷிதாக்கின் ஊழியங்களாய் இருக்கிறது. மெல்ஷிதாக் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. ஆமென். அவரே நமக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவரை பின்பற்றி நாம் ஊழியங்களை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. ஏனோக்கை போல சஞ்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? ஆமென். ஏனோக்கு எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். ஆமென். சஞ்சரித்துக் கொண்டே தன் வேலைகளை செய்தான், சஞ்சரித்துக் கொண்டே பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஆமென். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். அவனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 365 நாட்கள், ஹல்லேலூயா, வருடங்கள், 365 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். ஏனோக்கு தேவனோட எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கும் வேண்டும். ஏனோக்கும் நாமும் இப்பொழுது ஒரே பயணத்தில் பிரயாணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கும் போது காணாமற் போனார் என்றால் தேவனுடைய மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இக்காலமும் நாம் ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக, ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக, ஜெபத்தில விழித்திருந்து ஆவியில அனல் கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இடைவிடாத ஜெபம் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய செய்கையிலும் சரி, ஹல்லேலூயா, நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ்லயும் சரி, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு, ஒவ்வொரு நாளும் அவருடைய அக்கினியினால சுத்திகரிக்கப்பட்டு தேவ சமூகத்தில ஜாக்கிரதையோடு நிற்கிற பிள்ளைகளாக, மாசில்லாத பிள்ளைகளாக நாம் நிற்க கடவோம். ஹல்லேலூயா. இது ஏனோக்கின் காலம். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்துக் கொண்டே இருந்தாரோ அதே போல நாம் வேலை ஸ்தலத்திலும் சரி, வீட்டு வேலைகள் செய்தாலும் சரி, எப்பொழுதும் தேவனை இருதயத்தில் துதித்துக் கொண்டே இருப்போம். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஒரே ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும். ஒரு தோனி, அது ஒரு எக்காலம். ஹல்லேலூயா. ஒரு நொடியிலே மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:26 சொல்கிறார், மேலான எருசலேமே சுயதீனமானவள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் சுவிசேஷத்துல 21:2 ஹல்லேலூயா. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாய்ப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமேன். பரம கானானை நாம் காணும்படியாக ஏனோக்கை போல எப்பொழுதும் இடைவிடாமல் சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால், ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது காணப்படாமல் போனது போல
நாமும் மறுரூப மகிமையில ஒரு நொடியில எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவே, நீர் வாரும், வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். இயேசுவின் வருகையிலே மறுரூபமாவோம், மகிமையில் சேர்க்கப்படுவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார், ஆயுத்தமாவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.